என்னாச்சு முத்து? முகம் வாடி கிடக்குது. ஏய், என்ன உடம்பு முடியலையா? ஆமாப்பா, ஒரே தலை சுத்தலா இருக்கு. கிறுகிறுன்னு வருது. இந்த வாமிட் சென்சேஷன் வேற. வாமிட்டே வர மாட்டேங்குது. ஆனா வாமிட் வர மாதிரியே இருக்கு. சரி முத்து, இரு, நான் டாக்டர் கால் பண்றேன். இல்லப்பா, என்னால முடியல. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரி இரு முத்து, நானும் சொல்லிட்டு வந்துடுறேன். நீ தனியா போவல்ல? இல்ல இல்ல, வேணாம். இட்ஸ் ஓகே, நான் போய்ப்பேன். இன்னைக்கு ஆடிட்டிங் இருக்குல்ல, நீ இரு. 2 பேரும் போயிட்டா கஷ்டமாயிடும். நீ ஓகே தானே? ஆ, ஓகே தான். ஷியோர்? ஷியோர் தான்ப்பா, நான் ஓகே. இப்ப பரவாயில்லையாம்மா? இல்லத்த, இன்னும் கொமட்ட தான் செய்யுது. ஆஸ்பத்திரி போலான்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இரு, நான் குமாருக்கு ஒரு ஃபோன் போடுதேன். அவன் வந்து சொன்னாதான் நீ கேட்ப. இல்லத்த, நான் ரூம்ல போய் படுத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுட் பாய்சனாக நீ வெளியவும் சாப்பிட்றதில்ல. நம்ம வீட்டில் தான் பொங்குறோம், நீ தான் சமைக்கிற. வாய்ப்பே இல்லையே. செய்யறி, நான் ஏதாவது இஞ்சி எல்லாம் சுக்கு அரைச்சிட்டு வரேன். அது குடிச்சா கொஞ்சம் வாந்தி நிற்கிற மாதிரி இருக்கும். தெரியலத்த, ஏதோ ஆயிருக்கு. வயிற்ற புரட்டி எடுக்குது. ஒருவேளை அப்படி இருக்குமோ? முத்து, கடைசியா எப்ப தலை குளிச்ச? அத்தை, வைகாசி உத்தரத்துக்கு போனோம்ல, நீங்கெல்லாம் போனீங்களே, அன்னைக்கு தான் தலை குளிச்சேன். முத்து, அப்படின்னா வைகாசி முடிஞ்சது, ஆனி முடிஞ்சது, ஆடியும் முடிய போகுது. 3 மாசமா தலை குளிக்கலையா? அட ஆமா, நான் கூட என்னவே இல்ல. தலை குளிக்காம இருந்தனா வர்றப்ப வரட்டும், 2 மாசம் நிம்மதியா இருக்கலாம்னு விட்டுட்டேன். இப்பதான் பாக்குறேன் 3 மாசம் ஆகுதா. அத்தை, என் வயித்துல கட்டிக்கிட்டு எதுவும் இருக்குமோ? நீ ஒருத்தி, இவ்வளவு படிச்சிருக்கேன்னு பேரு. ஒரு வார்த்தை நல்ல வார்த்தையை பேசுதியா? சரி, இந்த மெடிக்கல்ல பிரெக்னன்சி கிட்டும்பாவல்ல, அது வாங்கிட்டு வரேன். அதுல செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இருந்ததுன்னா? அத்தை, நிஜமாவா சொல்றீங்க? ஆமா முத்து, நீ இரி, அத்தை போய் வாங்கிட்டு வரேன். ஒருவேளை குழந்தையா இருந்தா நல்லா இருக்கும்ல. எத்தனை வருஷம் ஆச்சு. சரிங்க அத்தை, சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. முத்து, வந்துட்டீங்களா அத்தை? எப்பவே போனீங்க? ஏன் இவ்வளவு நேரம்? என்ன முத்து, நான் போய் 5 நிமிஷம் கூட இருக்காது. குடு குடுன்னு போனேன். கடையில காக்கா இல்ல. போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்துட்டேன். நீ என்னடானா ஏன் இவ்வளோ லேட்டுங்கிற? சரி சரி, இருக்கட்டும், இதை கொண்டு போ. இத எப்படி யூஸ் பண்ணணும்னா, கொடுங்க அத்தை. முத்து, என் முத்து, அது எப்படி யூஸ் பண்றது தெரியுமா? அத்தை, எனக்கு தெரியும் அத்தை. இத நான் நிறைய தடவை வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். இந்த காலத்து பிள்ளைகள் இருக்கே. கடவுளே, மாரியாத்தா, ஒரு பேரனோ பேத்தியோன்னு குடும்பமா. என் 3 பிள்ளைகள்ல ஏதாவது ஒரு பிள்ளைக்கு இப்போதைக்கு பேரன் பேத்தி வந்தா போதும். அதுக்காக கொடுக்கறது கொடுக்காம விட்டுறாத. 3 பேருக்கு வரணும்னு இருந்ததுன்னா 3 பேருக்கு வரட்டும். ஒருத்தருக்காவது குடும்பமா. கல்யாணம் நடந்து எத்தனை வருஷம் ஆகுது? என்ன, போனவ இன்னும் ஆளைய காணோம். முத்து, செக் பண்ணிட்டியா இல்லையா? எவ்வளவு நேரம்? இதோ வந்துட்டேன் அத்தை. அத்தை, 2 கோடு வந்திருக்கு. 2 கோடு, 1 கோடு, இதெல்லாம் நான் எங்கம்மா கண்டேன்? பாசிட்டிவா நெகட்டிவா? 2 கோடு வந்தா பாசிட்டிவ் தான் அத்தை. அப்படி போடு. சூப்பர் சூப்பர். நான் பாட்டியாக போறேனா? உட்காரு உட்காரு. இந்த பாருமா, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் ஒரு வேலை பார்க்க கூடாது. எல்லா வேலையும் நான் பார்த்துப்பேன். நீ நல்லா சாப்பிட்டு பேரனோ பேத்தியோ நல்லபடியா பெத்து கொடு. சரியா? ஒரு ரூமுக்கு போ, அத்தை உனக்கு ஆப்பிள் ஜூஸ் போட்டு வரேன். ஜூஸ் எல்லாம் வேணாம் அத்தை. சும்மாவே வாமிட் ஆகுற மாதிரி இருக்கு. என்ன சொல்ற? இதுக்கப்புறம் அப்படிதான் இருக்கும். 2 மாசம் தான் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பழகிரும். சரியா? என்ன பழகிருமா அத்தை? அப்ப 10 மாசமும் வாமிட் ஆகுற மாதிரி இருக்குமா? இல்லம்மா, உன் வயிற்றுக்குள்ள புதுசா இப்போ ஒரு உயிர் வந்திருக்கு பத்தியா? அதான் உனக்கு வாமிட் ஆகுற மாதிரி இருக்கு. கொஞ்ச நாள்ல அதுக்கு தெரிஞ்சிரும். இது பழகிருமா உடம்புக்கு. அதுக்கப்புறம் வாமிட் வராது. சரியா? நீ இரி, நான் போய் ஆப்பிள் ஜூஸ் எடுத்து வரேன். சரிங்க அத்தை. நல்லா தொங்குதால, எப்படி எழுப்ப?
சரி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைப்போமா? இல்லை வேண்டாம், மாசமா இருக்கேன்னு சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் ஒன்றுமே சாப்பிடல. ஜூஸ் குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கட்டும். எல்லா வேலையும் நம்ம தானே பார்க்க போகிறோம். சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டிதான். இதான் இவ வேலை. முத்து, அம்மாடி முத்து, முத்துமா கொஞ்சம் எழுந்துருடா. மா கொஞ்ச நேரம்மா. பிள்ளைங்க எவ்வளோ வளர்ந்தாலும் சின்ன பிள்ளைங்க மாதிரி தான். கொஞ்ச நேரம் வாங்க. அவங்க அம்மா ஏன் வந்திருக்குமோ? சரி எழுப்புவோம். முத்து, அம்மாடி, நான் அத்தம்மா. சாரி டயர்டா இருந்ததா அதான் தூங்கிட்டேன். என்னது பாத்திரம் அலசணுமா? பாத்திரமா அலசாண்டா ஒன்றும் அலசாண்டா. இந்த ஜூஸை குடி. ஜூஸை குடிச்சிட்டு மறுபடியும் தூங்கி ரெஸ்ட் எடு. நான் கூட பயந்துட்டேன் அத்தை. ரொம்ப நேரம் தூங்கிட்டோமோ, நேரம் ஆயிட்டோன்னு. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நீங்க குடிங்க. நான் குடிக்கணுமா? நானா மாசமா இருக்கேன்? நீ தான் முழுகாம இருக்க. நீ தான் நல்லா சாப்பிடணும். இந்தா ஜூஸை குடி. அத்தை ஃப்ரூட்ஸாவது நீங்க சாப்பிடுங்க. இல்லை இல்லை, இந்த ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு அப்படியே ஜூஸை குடிச்சிடு. இன்னும் தண்ணிலாம் எப்பமாவது தான் நல்லா ஜூஸாக தான் குடிக்கணும். புரியுதா? அப்பதான் உடம்பு தேரும். சரிங்க அத்தை. என்னம்மா, நீ எதுக்கு வெளியே வந்த? எதுவும் வேணுமா? இல்ல அத்தை, வெளிய கார் சத்தம் கேட்டது. அதான் உங்க பிள்ளையோ என்னமோன்னு வந்தேன். இன்னைக்கு குமார் சீக்கிரம் வந்துருவாம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபோன் போட்டான். வேலையெல்லாம் முடிஞ்சுது, சீக்கிரம் வந்துருவேன்னு சொன்னான். சரிங்க அத்தை. ஒருவேளை நம்ம அவரை தேடுறது அத்தைக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்னம்மா நீ வாசல பெருக்கிட்டு கிடக்க? முத்த எங்க? ஒன்னும் இல்லடா, அவ உள்ள இருக்கா. அம்மா ஏதோ ஒரு பிளான போட்டு தான் வாசல பெருக்கிட்டு நிக்காவ. எப்படியும் முத்த பத்தி தான் குறை சொல்ல போறாவ. அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஐசு ஈச வச்சு அம்மா மனசை மாத்த பாப்போம். இல்லைன்னா பாவம் முத்து இன்னைக்கு 11 மணி வரை வேலை பார்க்க போறாளோ இல்ல 12 மணி வரைக்கும் வேலை பார்க்க போறாளோ. என்னம்மா இன்னைக்கு புது சேலை கட்டியிருக்க? வெளியே எங்கேயும் போறியா? ஆமா, தினம் புது சேலைக்கு எங்க போறது? இது பழைய சேலை தான். அப்படியாம்மா? ஆனா ரொம்ப அழகா இருக்க. புது சேலை மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க இந்த சேலையை கட்டினதுனாலதான் இந்த சேலைக்கே அழகு வந்திருக்கு உனக்கு. டே போதும் போதும், எதுக்கு இப்படி ஐஸ் வைக்கிற? சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சீக்கிரம் சாப்பிடவா. அதை விட்டுட்டு சேலை நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்ட்டு. என்னங்க சாப்பிட வாங்க. நீ சாப்பிட்டியா? இல்லங்க, நீங்க வரலல்ல. நீங்க வராம நான் எப்படி சாப்பிடுறது? எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், சாப்பாட்டுல எனக்காக காத்திருக்க கூடாது. உனக்கு பசிச்சதுன்னா நீ தாராளமா சாப்பிடணும். வா, நான் இது காலையில ஊட்டி விட்டேன்ல, அதே மாதிரி இப்ப ஊட்டி விடுறேன். இல்லங்க, அத்தை மாமா யாராவது பாத்துருவாங்க. இந்த நேரத்துக்கு அவங்க பாதி தூக்கத்துக்கு போயிருப்பாங்க. இப்பவா வந்து பார்க்க போறாங்க? அப்புறம் என்ன விசேஷம்? ஆள் இன்னைக்கு புதுசா தெரியற. என் முகத்துல தெரியற தேஜஸ் வச்சு இவர் ஏதாவது கண்டுபிடிப்பாரா? ஹலோ, சொல்லு செல்வம். அப்படியா? அவனுங்களுக்கு என்ன பிரச்சனையா? பீகார்ல அவங்க ஸ்டேட்ல கொடுக்கற சம்பளத்தை விட நம்ம டபுள் மடங்கா கொடுக்கறோம். வேலை பக்கத்து கறி வலிக்குதா? உள்ளூர்காரன்னா தீபாவளி லீவு கொடு, பொங்கல் லீவு கொடு, மவா பிறந்த நாள், அக்கா பிறந்த நாள்னு 1000 லீவு கேட்பான் தான். இந்த மாதிரி வெளி மாநிலத்துல இருந்து ஆளை இறக்குறோம். இவனுங்களும் இப்படி ஆளுக்கு மாசத்துக்கு 4 நாள் லீவு கேட்டா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் சம்மதிச்சு தானே வந்தானுங்க. கையெழுத்து போட்டிருக்கானுங்கல்ல. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் லீவு கொடுக்கறோம். இதை விட என்ன வேணுமா? ஆமா, தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது எங்களுக்கு வேலை இல்ல, எந்த வேலை கொடுத்தாலும் சரி, எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் சரி கால் எவ்வளவுனானுங்க. வேலைன்னு ஒண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு அதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்கன்னு கேட்காங்க. வந்தார வாழ வைக்கிற தமிழ்நாடுன்னு பேரு. ஆனா இந்த தமிழ்நாட்டை வாழ வைக்க நினைக்கானுங்களா? ஆமாப்பா, அவங்களுக்கு என்ன லாபம் வந்தா என்ன, நஷ்டம் வந்தா என்ன, என்ன நடந்தாலும் வேலை பார்த்து சம்பளத்தை வாங்கிட்டு போயிருவாங்க. நஷ்டம் வரும்போது நம்ம தானே அனுபவிக்கணும். அப்ப அதுக்கு தேவையானதை நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் தீரணும். ஆமா, அவனுங்க ஆளுக்க அதிகமா இருக்காங்கல்ல, அந்த திமுறல தான் பண்றானுங்க. சரி, அடுத்த டைம் ஆள் எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். இவனுங்களை மட்டும் வச்சு நம்ம கம்பெனி நடக்குன்னு வந்துடக்கூடாது. பின்ன இவனுங்களை கையில பிடிக்க முடியாது. அதுக்காக நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் ஆட்களை எடுக்கணும்னு சொல்லல. பீகார் தவிர மற்ற ஸ்டேட்ல எடுக்கணும்னு சொல்ல வரேன்.
ஆமா. ம். ஆமா ஐயா, என்ன இருந்தாலும் நன்றி கிடையாது ஆட்களுக்கு. ம். ம். சரி சரி, நான் வீட்டில் இருக்கேன். ம். நாளைக்கு கூப்பிடுறேன். நாளைக்கு வந்து நான் பாத்துக்கிறேன். வையி. என்னது கையில என்ன பாக்ஸ்? ஏங்க இது என்னோட கிஃப்ட். எடுத்து எப்படி இருக்குன்னு பாருங்க. கிஃப்ட் ராத்திரி 11 மணிக்கா? காலையில பார்க்கலாமே. இல்லங்க, எனக்கு டயர்டா இருக்கு. நீங்க ஒருவேளை காலையில போகும்போது நான் தூங்கினாலும் தூங்கிடுவேன். நீங்க இப்பவே பாருங்க. என்ன, என் பொண்டாட்டி அடம் பிடிக்க மாட்டா? இன்னைக்கு என்ன இப்படி அடம் பிடிக்கிறா? சரி கொடு, உள்ள என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். முத்து, இது பிரெக்னன்சி கிட் தானே? பாசிட்டிவ் வந்திருக்கு. யாரோடது இது? மீனாவோடதா ஆதியோடதா? ஏங்க நமக்கு கல்யாணம் நடந்துருச்சு, ஏன் நம்மளோட இருக்க கூடாதா? என்ன சொல்ற? நிஜமாவா? நீங்க கொடுக்குற ஷாக்க பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஏதோ நமக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரி. நான் அம்மா ஆன உடனே நீங்க ஷாக் ஆகுறீங்க. அப்படி இல்ல முத்து, அது நான் முத தடவையா அப்பாவா போறேன்ல, அதான் எனக்கு என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா ஆமா, நான் இதுக்கு முன்னாடி 2-3 தடவை அம்மா இருக்கேன். அதனால எனக்கு தெரியும். அப்பவே உன் முகத்தை பார்த்து அவ்வளவு அழகா இருந்த. எப்போ இருக்கிற மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு ஒளிவட்டம் தெரியுதுன்னு யோசிச்சேன். நான் அப்பாவா போறேனா? சந்தோஷமா இருக்கு. நீ அப்ப எனக்காக தான் ரெடியா இருந்தியா? நான் கூட எங்கேயோ வெளியே போறியோன்னு நினைச்சேன். எந்த நேரத்துலயா? எந்த நேரத்துல யாருங்க வெளிய போவா? பாத்தியா, சந்தோஷத்துல மறுபடியும் உளர ஆரம்பிச்சிட்டேன். எங்கேயோ வெளியே போயிட்டு வந்தியோன்னு நினைச்சேன். சரி, என் தங்கச்சிங்களுக்கு சொல்லிட்டியா? இல்லங்க, ஈவினிங் தான் செக் பண்ணேன். உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு இருந்தேன். ஆனா அத்தை தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதான் அவங்க கிட்ட சொல்லிட்டு அப்புறம் உங்ககிட்டயும் சொல்லலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முத்து, நேத்து தான் கல்யாணம் எடுத்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள குழந்தை. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க உங்களுக்கு நேத்து தான் கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கு. எனக்கு எப்பவோ கல்யாணம் நடந்த மாதிரி இருக்கு. இந்த குழந்தைக்காக நான் எத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அப்படியா? இத நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. நம்ம 2 பேரும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க வேலைன்னு ஓடிட்டு இருந்தீங்க, அதனால எதிர்பார்க்கல. ஆனா நான் நம்ம குழந்தைய ரொம்ப வருஷமா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, காலையில என் தங்கச்சிங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. நான் ஆபீஸ் போனோன்னு ஃபோன் பண்ணிக்கிறேன். சரியா? சரிங்க, நானும் சாயங்காலமே பேச நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு தோணுச்சா, அதான் வேற யார்கிட்டயும் சொல்லல. காலையில அண்ணங்களுக்கும் அம்மாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். என் அண்ணனுங்களுக்கும் சொல்லணும்ல. எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருக்காங்க. காலையில ஃபோன் பண்ணி சொல்லுவோம். சரியா? சரி சொல்லு. எனக்கு நீ பெரிய கிஃப்டா கொடுக்க போற. உனக்கு நான் என்ன கிஃப்ட் கொடுக்கட்டும்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவுமே வேணாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏதாவது கேள. எனக்கு நீங்க எப்பவுமே என் அண்ணங்க கூட ஒத்துமையா இருக்கணும். ராமச்சான் கூட நான் என்னைக்கு சண்டை போட்டேன்? சரி, எனக்கு தேவையான கிஃப்ட தெளிவாவே கேட்டேன். என் சின்னண்ணன் கூட நீங்க சண்டை போடவே கூடாது, பொறுமையா போகணும். இதோ பாரு முத்து, நான் ஒன்னும் உன் அண்ணன் கூட சண்டை போடல. உன் அண்ணன் தான், அவர் தான் பெரிய இவரு, இந்த உலகத்துக்கே ராஜாங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்காரு. என் அண்ணன் என்ன பண்ணாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவங்க பண்றது நியாயம்தான், சரிதான் தான் தோணும். அதான் அப்படி பண்றாங்க. பாத்தீங்களா, நீங்க தான் என்ன வேணும்னு கேட்டீங்க, அதுக்குள்ள நீ கோவப்படுறீங்க. வயிற்றுக்குள்ள இருக்கிற நம்ம பாப்பா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கா. பின்ன வெளியே வரப்ப அவனோ இல்ல அவளோ கோவக்காரனாவோ கோவக்காரியாவோ பிறக்க போறாங்க. ஐயோ, இப்பவே எல்லாத்தையும் கேட்பாங்க. சரி சரி, நான் கோவப்படல. உன் சின்ன என்ற பம்பளுக்குலன்னா நானும் நல்லபடியா இருப்பேன். தங்கங்களா, அப்பா கோவப்படவே இல்ல. நீங்களும் கோவக்காரங்களா வரக்கூடாது. சரியா? நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மாதிரி, நம்ம அப்பா மாதிரி, தாத்தா மாதிரி, ஆச்சி மாதிரி பொறுமையா வரணும். பாத்தீங்களா மக்களே, இவங்க வீட்டுல இருக்கிறவங்க அமைதியானவங்களாம், ரொம்ப பொறுமைசாலிங்க. நிறைவாத நிலவேவாவா நடைபோடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா. தமிழ் பொக்கிஷம் கார்ட்டூன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட மருமக மசக்கையா இருக்கா. இதுக்கப்புறம் என் மருமகளை நான் எந்த வேலையும் வாங்க மாட்டேன். அவளை நல்லா பார்த்துக்கிடுவேன். உங்களுக்கு எங்களோட இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நிறைய சுவாரஸ்யமான கதை காத்திருக்கு. தொடர்ந்து பார்க்க
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்டோரியெல்லாம் போட மாட்டோம், ஒரு நாளைக்கு ஒன்று தான் போடுவோம். அதனால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. தயங்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லை டச் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்க, அடுத்த பார்ட்டில் பார்ப்போம்.